நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் சிந்தனையே பக்கம். மாணவர்களே, இன்றைய போட்டிமிக்க நவீன தொழில்நுட்ப உலகில் கல்வி அறிவையும் தாண்டி ஆரோக்கியமுள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்குவதற்கு அல்லது கட்டி எழுப்புவதற்கு அவசியமானவை எவை என்ற கேள்விக்கு பல பதில்கள் இருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் விட மாணவர்களிடம் இருக்கின்ற தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதி என்பனவே சிறந்த மற்றும் ஆரோக்கியமுள்ள மாணவர் சமூக உருவாக்கத்தின் அடிப்படைகள் என்பதை நாம் முதலில் விளங்கி வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதியுள்ள மாணவர் சமூகத்தை எவ்வாறு கட்டி எழுப்பலாம் என்ற தலைப்பில் காத்திரமான கருத்துக்களை எம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் உளநல ஆலோசகரும் தன்னம்பிக்கை பேச்சாளருமான நுஹா அமீன் அவர்கள். இன்று நாம் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேச போகின்றோம். நாம் நமது பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க விரும்புகிறோம்? சிறந்த கல்வியா, விலை மதிப்பற்ற வசதிகளா, நல்ல பயிற்சிகளா? ஆம், இவையெல்லாம் முக்கியம்தான். ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒன்று இருக்கின்றது. அதுதான் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதி. இன்றைய உலகம் மிகவும் போட்டி நிறைந்தது. ஒவ்வொரு பிள்ளையும் சிறந்த மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும், எல்லாவற்றிலும் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. இந்த சூழலில் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ள புத்திசாலித்தனம் மட்டும் போதாது. நான் முடியும் என்ற தன்னம்பிக்கையும் நான் முயற்சி செய்வேன் என்ற மன உறுதியும் மிகவும் அவசியம். தன்னம்பிக்கை என்பது ஒரு பிள்ளை தமது அடைவுகளின் போது தவறு செய்தாலும் பயப்படாமல் என்னால் முடியும் என்று நம்புவது, கேள்வி கேட்க தயங்காமல் இருப்பது, தோல்வி வந்தாலும் உடைந்து போகாமல் இருப்பது. அதே போல் மன உறுதி என்பது வாழ்க்கையில் பல சிரமங்கள் வந்தாலும் மீண்டும் எழும் திறன். ஒரு தேர்வில் குறைந்த மதிப்பெண் வந்தாலும் உலகமே முடிந்து விட்டது போல உணராமல் பரவாயில்லை, நான் மீண்டும் முயற்சி செய்கின்றேன் என்று சொல்லும் மனநிலைதான் மன உறுதி. உண்மையில் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தவை. ஒரு பிள்ளையிடம் தன்னம்பிக்கை வளர்ந்தால் அவன் மனம் உறுதி அடையும். மன உறுதியுள்ள பிள்ளையிடம் தன்னம்பிக்கையும் உயர்வாகவே காணப்படும். இவ்வாறு தன்னம்பிக்கையும் மன உறுதியும் உள்ள ஒரு மாணவர் சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இன்று அதிகமாகவே உள்ளது. இதில் பொறுப்பும் கடமையும் அதிகமாக பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் சார்ந்துள்ளது. அதனால் தான் இங்கே நம்முடைய பங்கு மிகவும் முக்கியமாகின்றது. ஒரு பிள்ளையின் தன்னம்பிக்கையை நாம் கட்டியெழுப்பவும் முடியும், தெரியாமலே உடைத்து விடவும் முடியும். அது நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய அணுகுமுறையிலும் இருக்கின்றது. சில நேரங்களில் நம்மை அறியாமலே அவர்களின் தன்னம்பிக்கையை குறைத்து விடுகின்றோம். அவர்களின் செயல்களை ஒப்பீடு செய்வது, அதிகமாக கண்டிப்பது, மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேசுவது, இவையெல்லாம் நான் போதுமானவன் இல்லை என்ற எண்ணத்தை பிள்ளைகளின் மனதில் உருவாக்குகின்றது. நாம் பிள்ளைகளுடன் பேசும் விதம் மிகவும் முக்கியம். ஒரு பிள்ளை தவறு செய்தால் நாம் எப்படி பதில் அளிக்கிறோம்? உடனே கோபப்படுகிறோமா அல்லது பரவாயில்லை, இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று அமைதியாக பேசுகிறோமா என்கிற அந்த ஒரு பதில் பிள்ளையின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. நீ மிகவும் புத்திசாலி என்று பாராட்டுவதற்கு பதிலாக நீ நல்லா முயற்சி செய்தாய் என்று பாராட்டினால் அவர்கள் முயற்சியை மதிக்க கற்றுக்கொள்வார்கள். அப்போது தோல்வி வந்தாலும் அவர்கள் உடைந்து போக மாட்டார்கள், முயற்சியை அதிகப்படுத்துவார்கள். மேலும் பாடசாலையிலும் வீட்டிலும் பிள்ளைகள் மனம் திறந்து பேசும் சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அவர்கள் தங்களது கவலைகளை பகிரும் போது அது பெரிய விஷயம் இல்லை என்று கூறாமல், உனக்கு கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு புரிகிறது என்று சொல்வது அவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை தரும். பிள்ளை பாதுகாப்பாக உணர்ந்தால்தான் அவன் தன்னம்பிக்கையுடன் வளர முடியும். பிள்ளை தனது நாளில் அதிகமான நேரத்தை பாடசாலையிலும் வீட்டிலுமே செலவிடுகின்றான். அதனால் அவன் அதிகமாக பார்க்கிறவர்களும் கேட்கிறவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களுமே தான். எனவே நாம் முக்கியமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், பிள்ளைகள் நம்மை பார்த்தே கற்றுக்கொள்கிறார்கள். நாம் தோல்வியை எப்படி சமாளிக்கிறோம், அழுத்தத்தை எப்படி கையாள்கிறோம், பிரச்சனைகளை எப்படி பேசி தீர்க்கிறோம் என்பவை அனைத்தும் அவர்களுக்கு நேரடி பாடமாக மாறுகிறது. அதனால் தான் நாம் சொல்லும் வார்த்தைகளுக்கு மட்டுமல்ல, நாம் வாழும் முறைக்கும் பெரிய பொறுப்பு இருக்கின்றது. ஒரு தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதியுள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்க நாம் 3 விஷயங்களை கவனிக்க வேண்டும். பிள்ளை பாதுகாப்பாக உணர வேண்டும், அவன் மதிக்கப்படுகிறான் என்று உணர வேண்டும், மேலும் தோல்வியடைந்தாலும் அன்பு குறையாது என்று நம்ப வேண்டும். இந்த 3 விடயங்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வழங்கும் அணுகுமுறையிலிருந்தே உருவாகின்றன. அவர்கள் வழங்கும் பாதுகாப்பு, மரியாதை மற்றும் நிபந்தனையற்ற ஆதரவு தான் பிள்ளையின் தன்னம்பிக்கையையும் மன உறுதியையும் வலுப்படுத்துகிறது. அன்பார்ந்த பெற்றோர்களே, நாம் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் தர வேண்டியதில்லை.
ஆனால் அவர்களுடன் நின்று ஆதரவு தர வேண்டும். ஒரு பிள்ளையின் மதிப்பு அவன் மதிப்பெண்களில் இல்லை, அவன் மனநிலையில் உள்ளது. அவன் நான் முடியும் என்று நம்பும் அந்த நிமிடத்தில் உள்ளது என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு ஆசிரியர் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்வதும், ஒரு பெற்றோர் எதுவாக இருந்தாலும் நாங்கள் உன்னை நேசிக்கிறோம் என்று சொல்வதும் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. நாம் இந்த போட்டிமிக்க உலகில் வெற்றி பெறும் மாணவர்களை மட்டும் உருவாக்க வேண்டாம், விழுந்தாலும் எழுந்து மீண்டும் முயற்சி செய்யக்கூடிய தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதியுள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்க ஒன்றாக இணைவோம். கற்போருக்கான களமாய், கற்றுக் கொடுப்போருக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கல்வி சாகரம் செஞ்சு நிகழ்ச்சி சுமந்து வரும்